வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிஃபன் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது பார்க்குறவங்க முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம டிஃபனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சப்பாத்தி, பூரி, இட்லின்னு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான வாழை இலையை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த ரவை நல்லா ஊறணும். அதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் சிறிதளவு சீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கினதையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இதை வாழை இலையில் ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாமல் நார்மலாக நம்ம இட்லி மாவுலாம் ஊற்றுவோம்ல, வலிஞ்சிராமல் இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையில் இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய எல்லா ஓரங்களையும் ஒரே இடத்துக்கு வர்ற மாதிரி நல்லா ஒரே இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன முடிச்சு மாதிரி சின்ன ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நூல் போட்டு கட்டிடுங்க. நூல் போட்டு நல்லா இறுக்கமாக கட்டிடுங்க. கட்டிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம இட்லி சட்டிலாம் வேக வைக்க போகிறது கிடையாது. ஆனால் தோசைக்கல்லில் நம்ம ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம். எண்ணெயே இல்லாமல் செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டிஃபன் ரெசிபியாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ தோசைக்கல் வச்சுக்கிட்டோம் அடுப்பில். தோசைக்கல் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் இதில் சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த தண்ணியிலேயே தான் வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். தண்ணி ஒரு வேளை உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் திறந்து பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெந்துருச்சா அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த இலையோட கலர் நல்லா மாறிடும். மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃபஸ்ட்டு மாவு கொல கொலன்னு இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது மாதிரி தனியாக பிளேட்டுக்கு மாற்றலாம். ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டைமிங். இப்போ இந்த நூலை நம்ம கழட்டிட்டு பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்டீமில் நம்ம வேக வச்சு செய்யக்கூடிய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் இப்படியே சட்னி தேங்காய் சட்னியோட சாம்பாரோட சாப்பிடும்போது செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இதுக்கு சிறிதளவு தாளிப்பு செஞ்சு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் நீங்கள் தாளிப்பு செஞ்சுக்கலாம். சிறிதளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து 2, 3 வரமிளகா நம்ம கிள்ளி போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ரெசிபியும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சட்னி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வாழையிலேருந்து எடுத்த உடனேவே அப்படியே சர்வ் பண்ணவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.